ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த சைக்கோ பையன் புதுசாக ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டி வந்துட்டு நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நீ தான் பண்ணுற அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவளும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம்கார், நானே உங்கள் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பாவும் அங்கே வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல மயிரா, இவன் கல்யாணம் பண்ணுறான் பண்ணாமல் போகிறான், அது நம்ம பிரச்சனை இல்லை, வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்தா அந்த பக்கம் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறான். மாமனாரே, இவளை நீங்கள் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோ ஏன் முடியாது, ஏன் போனால் நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதான் உனக்கும் இவளுக்கும் எந்த ஒரு உறவு இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்காக இவன் இங்கே இருக்கணும், கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆமாம், எனக்கும் இவளுக்கு எந்த உறவும் இல்லை தான், ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அப்போ இவளும் அப்பா கிட்ட சொல்கிறா, அப்பா ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவருக்கு வேறு வழி இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவனும் சரி போய் உன் வேலையை பாரு, கல்யாணத்துக்கான வேலை எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இங்கே அந்த பொண்ணோட அம்மாவும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ இவ்வளோ பெரிய வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க போகிற, அதுக்கப்புறம் பாரு உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. இப்போ கூடவே வலியும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நின்றுட்டுருக்கா. அவங்கேருந்து வந்து அவளோட முகத்தை ஓப்பன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. அவளோட முகத்தை இன்னும் நமக்கு காமிக்கல. பாத்தியா என்னோட முகத்தை இந்த மாதிரி ஆக்குனதே அந்த ஓம்கார் தான். அப்புறம் என்னோட கன்னத்தில் இந்த குத்தி இருக்க இந்த ஸ்டாம்பு, இது இன்னும் 2-3 நாளில் போயிடும், ஆனால் இந்த சைடு இருக்கிற என்னோட காயம் அது என்னைக்கும் போகாது. இப்பேற்பட்ட காயத்தை எனக்கு கொடுத்ததே அந்த ஓம்கார் தான். அப்புறம் நான் எதுக்காக இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஓம்காரை விட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஐஸ்வர்யா இவ சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்காத, அவள் உன் மேலே இருக்கிற பொறாமையில் பேசிகிட்டு இருக்கா, ஏன்னா உன்னை விட என் பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கா, அவள் இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு மருமகளாக வரப்போறா, உன்னோட இடத்த அவள் பறிக்க போகிறா அப்படிங்கிறதுக்காக தானே நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் இல்லவே இல்லை, நான் உங்கள் பொண்ணோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்கே மாமியார் வந்துடுறாங்க. மயிரா, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக என்னோட வருங்கால மருமக கிட்ட தேவையில்லாத விஷயத்த சொல்லி அவன் மனசை கலைக்க பார்க்குற, போடி இங்கே இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போனா. அவளோ சொல்றா, இது ஒரு கூண்டு, தேவையில்லாம இந்த கூண்டுக்குள்ள வந்து நீ மாட்டிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்காத, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா அவளும் கேட்குற மாதிரி இல்லை, அவளோட அம்மாவும் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து தேவையில்லாமல் ட்ராமா பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட வேலையை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை அனுப்பிச்சி வச்சிடறான். அதுக்கப்புறம் அவளும் போயிட்டு மெஹந்தியை அரைச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போது போல். ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா அப்போ கரெக்டாக அந்த பையன் வந்து அவன் மேலே மோதிடுறான். 2 பேருமே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ இவன் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இவன் கேட்குறா, என்ன ஓம்கார், நீங்கள் உங்களோட வருங்கால மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்தீங்களே, அவளை நீங்கள் உண்மையிலே காதலிக்கிறீங்களா? ஏன்னா அவளை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்ணில் நான் இந்த காதலை பார்க்கல, ஆனால் என்ன நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்ணில் காதல் தெரியுதே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நீங்கள் என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு கோவம் வருது. உடனே அங்கேருந்து கிளம்பி போக போனால் அவனோட கையில் வந்து அவளோட ஷால் வந்து மாட்டிக்கிச்சு வாட்சில். அதுக்கப்புறம் அதையுமே எடுத்து தூக்கி போட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மெஹந்தி ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மெஹந்தியுமே பொண்ணுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எத்தனை எல்லா ஏற்பாடையும் பண்ண சொன்னால் அதனால் அவளே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதுவும் 4-5 பசங்க கூட. அதை பார்த்துட்டு இவனுக்கு பொறாமையும் கோவமும் எக்குத்தப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. உடனே அவளை அங்கேருந்து தனியாக அழுத்துட்டு வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், உன்னை ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகளை மட்டும்தான் பார்க்க சொன்னேன், அதை விட்டுட்டு எல்லாருக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவியா, எதுக்கடி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஏன் நான் டான்ஸ் ஆடினா உங்களுக்கு என்ன, அதான் உங்களுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. டைவர்ஸ் ஆயிடுச்சு தான், ஆனால் இன்னுமே நீ என் வீட்டில் தான் இருக்கங்கிறத மறந்துடாத, எனக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி தான் நீ நடந்துக்கணும். அப்புறம் நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், ஏன்னா எனக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணமாக போதில்ல, அதில் நீ எந்த கலாட்டாவும் பண்ணுறதை நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் ஓம்கார், நாளைக்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டே இல்லை, எனக்கும் ஸ்பெஷல் டே தான், ஏன்னா நாளைக்கு என் வாழ்க்கையை மாற்ற போகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா டைல்ஸை வச்சு அவன் எப்படி தன்னோட கையை கிழிச்சிக்கிட்டானோ அதே மாதிரி இவளும் தன்னோட கையை அவன் பேரை சொல்லி கிழிச்சிக்கிட்டு இருக்கா. உடனே அவன் கேட்குறான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக என்னோட பேரை சொல்லி உன்னோட கையை கிழிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இதுக்கான பதில் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கா அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. அவளோட மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான்.
இப்போ மறுநாள் ஆயிடுது. மஞ்சள் ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சிருக்காங்க. மஞ்சள் எங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோயினுமே கொண்டு வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ இவனுக்கும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அவள் சொன்ன விஷயந்தான், அவள் சொன்னது, அப்புறம் கையை கிழிச்சிக்கிட்டது, இது எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள்னு வேற அவள் சொல்லியிருப்பா இல்லையா, அதனால இவன் இங்கேருந்து போயிட்டு மஞ்சளை அவ கிணத்துல பூசி விட்டுட்டு இருக்கான். உடனே அம்மாக்காரவங்க கேட்குறாங்க, ஓமி நீ எதுக்காக அவளோட கிணத்துல மஞ்சள் வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கும் ஐஷுக்கு தான் இன்னைக்கு மஞ்சள் ஃபங்க்ஷன், நீ அவளுக்கு தான் இந்த மஞ்சளை வைக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். உடனே இவ்வளோ கேட்குறா, என்னாச்சு ஓம்கார்? அதான் உங்கள் அம்மா கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவர் ஏன் என்னோட கன்னத்தில் மஞ்சளை வச்சாருன்னு தானே கேட்டீங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த மஞ்சளில் ஏதோ ஒன்று கலந்துருப்பேன்னு இவர் சந்தேகப்படுறாரு. அதனால தான் இவர் என்னோட கன்னத்தில் மஞ்சளை வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஓம்கார் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். நான் இந்த மாதிரி மஞ்சளில் ஏதாவது ஒன்று கலந்து அந்த பொண்ணோட முகத்தை வீணாடிக்க நினைப்பேனா? நான் உங்களவுக்கு ரொம்ப மோசமான பொண்ணுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனும் கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்ப போனா டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலே போயிட்டு விழுந்துடுறான். பார்த்தா அவளோட கன்னத்தில் இருந்த அந்த மஞ்சள் வந்து இவனோட கன்னத்துலையுமே இப்போ பட்டுருது. ஓ மை காட், என்ன ஓம்கார் உங்களோட கன்னத்தில் மஞ்சள் பட்டுருச்சு, இது ரொம்ப கெட்ட சகுனமாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் ஓம்கார், இன்னைக்கு உங்களுக்கும் ஐஷுக்கும் தான் மஞ்சள் ஃபங்க்ஷன். ஆனால் நீங்கள் 2 பேரும் மஞ்சள் வச்சுக்கிறதுக்கு பதிலாக என்னோட கன்னத்துலேருந்து நீங்கள் மஞ்சளை வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் ஒரு விஷயம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்னத்துலேயும் வந்து மஞ்சளை வச்சு விட்டுட்டு இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதுகிட்ட போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கா அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வெறி ஆகுது. அதுக்கப்புறம் அம்மாக்காரவங்களோ பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது, ஸோ எந்த கண் திஷ்டியும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திஷ்டி சுற்றி போட்டுட்ருக்காங்க மிளகாவை வச்சு. ஸோ அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா தூரத்தில் இருந்துட்டு அந்த அம்மா வலது பக்கம் மிளகாவை சுற்றிட்டு இருந்தா, இவ வந்து இடது பக்கமாக அந்த மிளகாவை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்மாவும் மிளகா சுற்றி போட்டாங்க. நம்ம ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிட்டு இந்த பையிலும் போயிட்டு இருக்கான். அவ என்னடானா மாமனார் கூட ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவர் ஏதோ ஒரு பிளானை பற்றி சொல்லிட்டு இருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன ஏதுங்கிறது நமக்கு காட்டலை. அப்புறம் அவர் பேசிட்டு போயிடுறாரு. ஆனால் இதெல்லாம் தூரத்துலேருந்து இவனும் வந்து பார்த்துட்டு அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட அம்மா திருஷ்டி கழிக்கிறதுக்காக வலது பக்கமாக மிளகாவை சுற்றினா நீ இடது பக்கமாக சுற்றி போட்டுக்கிட்டு இருக்க. உன்னோட மண்டைக்குள்ளே அப்படி என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு? அவங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா அவளும் சொல்கிறா, பதில் தானே வேணும், நல்லா கேட்டுக்கங்க. நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கல்ல, அது ஜஸ்ட் பேப்பர் தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் உறவு இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இப்போவும் நீங்கள் என்னோட புருஷன், நான் உங்களோட பொண்டாட்டி தான். அதனால் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் என்னோட அன்பான புருஷனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவனோ குழம்பி போயிட்டு அவள் இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அவள் வீட்டுக்குள்ளே வரும்போது தலைப்பாவை இந்த பக்கமாக ஆப்போசிட் சைடில் வந்து கட்டி விட்டுட்டு இருந்தா. அது இல்லாமல் மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்போ இவனோட பேரை சொல்லி கையை வேற கிழிச்சிக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு மட்டும் முக்கியமான நாள் இல்லை, எனக்கும் தான் முக்கியமான நாள்னு வேற சொல்லியிருப்பா. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமா அவளை சும்மா விட்டால் சரியாக வராது, அவள் ஏதாவது ஒன்று பண்ணி என்னோட கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தவளை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்துட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே போட்டு அவளோட கையை வாய் எல்லாத்தையும் கட்டிவிட்டு என்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்கேயே கடடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவ வசமாக அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்போ எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போகிறான்னு தெரியல. அந்த பக்கம் இப்போ கல்யாணத்துக்கான ஏற்பாடெலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே வர வச்சு மாலை போட போகிறாங்க போல். அதுக்கு முன்னாடி இவனுக்கு சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை இங்கே வந்திருக்கிறது மயூராவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு முகத்தை மூடி வச்சிட்ருக்கு. உடனே டக்குன்னு முகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துடுறான். எல்லாருக்கு முன்னாடியும் அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க, என் மருமக ரொம்ப அழகாக இருக்கா இல்லையா, அதனால தான் என் பையனால் பொறுத்துட்டு இருக்க முடியல, முகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது அந்த பொண்ணு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இவன் அந்த பொண்ணு கழுத்தில் மாலையை போடுறான். 2 பேரும் மாலையை மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் மணமேடைக்கு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்தாச்சு. அப்போ கூட இந்த பையன் சந்தேகப்பட்டு திரும்பவும் அவளோட முகத்தை ஓப்பன் பண்ண போனால் அம்மாவோ தடுக்கிறாங்க. என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க, திரும்ப திரும்ப அவளோட முகத்தை எதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குற, இங்கே இருக்கிறது மயூரா இல்லை, இங்கே இருக்கிறது ஐஸ்வர்யா தான், தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அவனும் ஃப்ரீயாக விட்டுறான். அப்புறம் பார்த்தா அங்கே
நிறைய அரவாணிகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மஞ்சுரி, பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிற ஒரு வார்த்தை எங்களை கூப்பிடவும் இல்லை, எங்ககிட்ட சொல்லவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. இவங்க இந்த ட்ராமாக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க, அதுவும் இதே கேரக்டரோட. அப்படின்னா இந்த சீரியல் எந்த காலகட்டத்தில் வந்த சீரியல் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இவங்கள நீங்கள் எந்த ட்ராமாவில் பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.